Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Flavi Style. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூவேஷன் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிச்சனை தான் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதும் நல்லா வந்து கிச்சன் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்னு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் எடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய எலக்ட்ரிக் குக்கரில் வந்தது ஸ்டீமரு. ஸோ அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அது உள்ளே வந்து பேப்பர் லைன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் ஒரு 2-3 மடிப்பு மடித்து அதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த லைனர் ஷீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக இந்த மாதிரி போய் எட்ஜஸ்லேயும் வந்து டேர்ன் ஆகி நிற்கிற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எட்ஜஸில் நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா கரை படிஞ்சதுன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் எட்ஜஸில் மடிஞ்சு நிற்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் வந்து நான் குட்டி குட்டி ஹோல்டர்ஸ் வச்சு அது உள்ளே நான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஒரு டைம் நம்ம கிச்சன் வந்து க்ளீன் பண்ணும்போது ஒரு டைம் நான் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் இதை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த உடன் ஹோல்டர் வச்சு இந்த உடன் ஹோல்டருக்குள்ளே எல்லாமே வந்து உடன் ஸ்பேச்சுலாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சிலிகான் ஸ்பேச்சுலாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஐட்டம் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் உடன் இருக்கிறதுனால உடனுக்குள்ளேயே போடலாம் அப்படின்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோடைய டச் அப்படின்னா அது மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே ஒரு டிஐவையில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஹோல்டருக்குள்ளே தான் வந்து இந்த மாதிரி ரேண்டமான ஸ்டப்ஸ் எல்லாம் வந்து நான் இதை போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வச்சு செட் பண்ணி பார்க்குறேன் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். நம்ம வந்து செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தோன்றப்போ அதை மாற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஐஒய் ஹோல்டர் தான். ரொம்ப நாளாக இருந்தது. அது கொஞ்சம் டிசைன்ஸ் கூட ஃபேட் ஆகி கூட ஆகிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேண்டமான ஸ்டப்ஸ் அதுக்கப்புறம் வந்து உடன் ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து அதுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ உடன் ஸ்பேச்சுலாஸ் உடன் ஸ்பூன்ஸ் எல்லாமே வந்து இது உள்ளேயே கலெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து இந்த மோட்டர் அண்ட் பெஸ்டர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இதுவும் வந்து ஒரு டிஐஒய் வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த ஒரு லைவ் பிளான்ட் ஒன்று அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா, அதுக்கான ஒரு குட்டி ஹோல்டர் ஒன்று போட்டு அது உள்ளே வச்சுருக்கேன். அந்த பெருங்காயத்தூள். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிட்ட இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹோல்டருக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். தோசை சுடுறது காலையிலையும் நைட்டு வந்து எப்போவுமே அதை நான் யூஸ் பண்ணுவோம். பெருங்காயம் அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெகுலராக யூஸ் பண்ணுவோம், கிட்ட இருக்கலாம் அப்படின்றது மாதிரி. மோட்டர் அண்ட் பெஸ்டரும் வந்து இடிக்கிறதுக்கு தட்டுறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி. ஸோ இது வந்து நல்லாவே டர்ன் அவுட் ஆகிருக்கு. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எனக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஹோல்டர் வந்து நான் டிஐஒய் ஹோல்டர் தான். டிஐஒய்னால் என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் நான் இது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுள்ளேயும் வந்து அதில் நியூஸ் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஆயில் கேன்ஸ்லாம் பாட்டிலெலாம் வந்து அதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரீஃபில் பண்ணணும். இது ஏற்கனவே வந்து இப்போ தான் ஃபுல்லாத்தையும் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். நான் அந்த எப்படி வந்து கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண போகிறேன், அப்போது அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சுருந்தேன். பட் அதை வந்து பண்ணலை, ஏன்னா புதுசாகவே தான் இருக்குது, அது அழுக்காகலைன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இனிமேல் தான் அதை ரீஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஜக்கில் வந்து நல்லெண்ணெய் வந்து தோசை மேலே ஊற்றுறதுக்காக கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்படி தான் இது உள்ளே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து இதுக்கு மூடி வந்து உடஞ்சிருந்தது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாங்கிட்டு வந்த அப்போவே அதை வந்து உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை வந்து சும்மா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எதுக்காது. அதனால் இதை வந்து கிச்சனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு ஆர்டிஃபிஷியலாக 2 ஃப்ளார்ஸ் அதில் வச்சேன். ரொம்பவே அழகாக இருக்குது. அதோடைய லுக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரே கலரில் கல் போட்டிருந்தா கூட அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இது நல்ல வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கல் போட்டு அதில் வந்து 2 ஷேட்ஸ் ஆஃப் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சது ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இந்த கார்னரில் இருக்க ஷெல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதுவும் ஒரு டிஐஒய் ஹோல்டரில் தான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறது தான். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து இப்போ நான் செஞ்சேன் இல்லையா, அந்த கல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், அந்த பிளான்ட் ஒன்று வச்சுட்டு உப்பு வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். லேட்டர் வந்து நான் உப்பு ஆக்சுவலாக இடம் மாற்றிட்டேன், பட் இப்போ நான் செட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் வச்சேன். அதுக்கப்புறம் கல் உப்பு அண்ட் புளி இந்த 2 ஜாடியும் வந்து கீழே அந்த கார்னரில் வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப ரேராக இந்த சென்ஸ் அடிக்கடி ரொம்பலாம் எடுக்க மாட்டோம் இல்லையா. அதனால் கொஞ்சம் மூலையில் வந்து புளியும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி உப்பு வச்சுட்டு இந்த எண்ணெய் இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக தான் வச்சுருக்கேன் நான். அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே கவுண்டர் டாப்பில் இந்த ஓவர் ஸ்டஃப் பண்ணுறது பிடிக்காது. ஷெல்ஃபில் கூட நான் எங்கேயா ஸ்டஃப் பண்ணி வச்சுருவேன். ஆனால் அந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஓரங்களெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி இருக்க கவுண்டர் டாப் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல, அதனால் அது மாதிரி வைக்க மாட்டேன் நான் எப்போவுமே.
அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர்ஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்டீலில் ஒரு இது வரும் இல்லையா, அதை வந்து தனியாக எடுத்துட்டேன். இப்போதைக்கு நான் இப்படி தான் வச்சுருக்கேன். அது அதுக்கப்புறமா வந்து ஏதாவது வச்சு ரேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்க் த்ரெட் இல்லைன்னா ஏதாவது உள்ளன் த்ரெட் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஹூக்ஸ் வந்து இந்த அலுமினியம் வயர்ஸ் இருக்கும் இல்லையா, கட்டுக்கம்பி சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தின் இது மட்டும் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக ஷேப்பில் வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கிட்டோன்னா குட்டி குட்டியான ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் மாட்டிக்கலாம். ரொம்ப ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸ் மாட்டினாலும் சின்ன சின்ன லைட் வெயிட்டடாக இருக்கிறதெல்லாம் வந்து இதில் மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு 4-5 ஹூக்ஸ் வந்து நானே ரெடி பண்ணி, இந்த 2 இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டு மாட்டியிருந்தோம் இல்லையா, பாத்திரம் கழுவுற ஸ்டாண்டு, நான் சொல்லியிருப்பேன் அதில் திரும்ப அங்கே மாட்டில்லை ஏன்னா வெளிச்சம் பத்தாம மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடிச்சிருந்த அந்த ஆணியில் நான் அந்த கேலண்டர்லேருந்து எடுத்தேன் இல்லையா, அந்த இதை வச்சுட்டு அது மேலே அந்த ஹூக்ஸை போட்டு இது மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு டெக்கார் பீஸ் மாதிரியும் இருக்குது, எட்டேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஜன்னலில் இருக்கிற இந்த இடம்லாம் வந்து வேஸ்ட்டாக இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு சைட் ஆஃப் த ஜன்னலில் மட்டும் நான் இதை யூஸ் பண்ணுறேன். 2 ஜன்னல் வந்து நான் ப்ளெயினாகவே விட்டுறேன், தோசைக்கல் மட்டும் மாட்டியிருக்கேன். 2 சைடில் வந்து நான் விட்டுட்டேன் ப்ளெயினாக, ஏன்னா அது நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் வெளிச்சமாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான். கிச்சன் கவுண்டர் டாப்பில் வேறு எதுவுமே நான் செட் பண்ணல. இந்த கார்னரில் வந்து நான் காட்டினேன் இல்லையா அந்த ஹோல்டர் வச்சுட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மிக்ஸி அதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதே தான் திரும்பவும் அங்கே தான் வைக்கிறேன். நான் ட்ரை மேட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அதனால் எந்த அளவுக்கு வந்து கவுண்டர் டாப் நீட்டாக மெயின்டைன் ஆகுதுன்றதையும் உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ மிக்ஸியும் அதுக்கு பக்கத்தில் வந்து கெட்டில், இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டுமே. அதனால் இது ரெண்டுத்தையுமே இந்த ட்ரை மேட் போட்டு நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். 2க்குமே வந்து மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு துணி மாதிரி ஒன்று போற்றி அதில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு ஜன்னலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய தூசி கலெக்ட் ஆகுன்றதுனால அது மாதிரி போட்டிருக்கேன். நம்ம தச்சு கூட யூஸ் பண்ணலாம், இல்லை மிக்ஸி கவர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அப்பப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். துணினா லைட்டாக டக்குன்னு எடுத்து போட்டுருந்தேன் அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு டைல் பீஸ் மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதுவும் நெய்யும் மட்டும் இந்த இதில் வச்சுட்டு கொஞ்சம் இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் அந்த மாதிரி அந்த குக்கரோடைய வெயிட் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக குக்கரோட வெயிட் வந்து அந்த ஹோல்டரில் தான் வச்சு வைப்பேன். பட் இப்போ வந்து இப்போதைக்கு அங்கே வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கூட மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹோல்டரில் உள்ள போட்டு வச்சு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பார்க்கலாம் இடம் எங்கே செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஸ் ஆஃப் நவ் நான் இப்படி தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்னுடைய காஃபி டீ ஸ்டேஷன், என்னோடய மதர் ஹார்லிக்ஸு, அப்புறம் ஃப்ளவினோடைய ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறம் காஃபி டீ, அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயும் வந்து சாக்லேட் காஃபி, இந்த மாதிரி வந்து மேலே காஃபி ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து இந்த நான் ரெகுலர் யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா ஐட்டம்ஸ், இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம குக் பண்ணி முடிச்சதை எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஏரியா வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஹாப் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹாப் வந்து இன்னும் கட் பண்ணி உள்ளே புதைக்கல, நான் மேலேயே கேஸ் டாப் அதான் குக் டாப் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்து மேலே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அந்த செவர்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இது வச்சுருக்கேன், பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அது மாதிரி இந்த கார்னரில் வந்து இந்த உப்பு ஜாடியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண இல்லையா, அது அங்கே இருக்குது. மற்றபடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஷியஸாக இருக்குது. சிங்குக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா வந்து நான் ஜாமான் கழுவி வைக்கிறதுக்காக அந்த இடம் இருக்கும். இங்கே வந்து மிக்ஸியும் கெட்டில் இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப ரொம்ப பெருசாக தெரியுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து எடுத்துகிட்டு நான் வந்து ஹால்லே வச்சுட்டேன். அதனால் எனக்கு கிச்சன் வந்து நல்லா வெளிச்சமாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த இது. இப்போ பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து ரொம்ப க்ளீனாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதோடைய அவுட்லுக். நீங்கள் இந்த டைம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு 3-4 டைம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு டைம்லேயும் ஒரு மாதிரியான ஆர்கனைசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டிஐஒய்யாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். சின்ன கிச்சன் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இதுக்கப்புறம் நிறைய வந்து கிச்சன் ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன், பேண்ட்ரி ஆர்கனைசேஷன், ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.